குத்துவிளக்கெல்லாம் உங்களுக்கு ada සිරදනාම අපේ මේ කාර්යාලය ආරම්භ කරන්නට පැමිණි අපේ ප්‍රධාන අමාත්‍ය වශයෙන් මිනිසාතුමා ඇතුළු සිරදනාම මම ආදරයෙන් පිළිගන්නවා. வாழ்வு பெற்றவர்களின் சமூக பொருளாதார மற்றும் நலம் தொடர்பான காரியாலயத்தினை திறந்து வைப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் உட்பட வருகை தந்த அனைவருக்கும் வணக்கத்தை கூறுகின்றேன். ඒකම මුලින්ම මම විසාරතුමාට ස්තුතිවන්ත වෙනවා අපිට මෙම කාර්යාලය ලබා දීම සම්බන්ධයෙන්. முதலாவதாக நாங்கள் யாழ் அரசு அதிபர் காரியாலயத்தை பெற்றுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே விசேடமாக இளைஞர் யுவதிகளை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் இதனை கருதக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே கூறியது போல 3000க்கும் மேற்பட்ட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தி, அதாவது அவர்களுக்கு உரிய சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதனூடாகவும் மற்றும் அவர்களுக்கு நிதி வசதிகள் ஏற்படுகின்ற பொழுதோ அதனை குறைந்த வித வட்டியிலே, அதாவது 4 வீத வட்டியிலே அவர்களுக்கு அந்த கடன்களை வழங்கி அவர்களுடைய அந்த ஏனைய விருப்பம் அவருடைய துறைசார் வாழ்வாதார நடவடிக்கைகளை உயர்த்துவதற்கும் அதனூடாக அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு திட்டமாகவே நாங்கள் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காகவே இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த செய்தியானது அதாவது இந்த புனர்வாழ்வு நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்ற அல்லது புனர்வாழ்வு பெற்று இருக்கின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தி நிச்சயமாக கிராம ரீதியிலே அடைய வேண்டும். இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இருந்தும் பத்திரிகையாளர்களாகிய நீங்களும் இந்த விடயத்திலே உண்மையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த வாழ்வாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது இங்கு விசேடமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் புனர்வாழ்வு பெற்ற இளைஞர் யுவதிகள். எனவே அவர்கள் தற்பொழுது சமூகத்திலே இணைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அந்த சரியான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு உறுதியான வாழ்வாதார திட்டம் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த அலுவலகம் நிச்சயமாக அதற்கான சகல ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவர்கள் இங்கு வருகிறது அவர்களுடைய விவரங்களை, அவர்களுடைய டோக்கன்கள் மற்றும் அவர்கள் எந்தெந்த துறைகளிலே அவர்கள் தங்களுடைய நாட்டத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதற்கான ஏற்பாடுகளை இந்த அலுவலகம் செய்து கொடுப்பதற்கான முழு முயற்சியையும் எங்களுடைய புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் அமைச்சர் கௌரவ கஜதீர சந்திரசிறி கஜதீர் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இங்கு அண்மையிலே விஜயம் செய்த பொழுதும் இந்த திட்டம் மிக விரைவில் அமல்படுத்த இருக்கின்றேன் என்கின்ற அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். எனவே அதன் அடிப்படையில் இன்று இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஒன்று இந்த அலுவலகத்தினூடாக வழங்கப்படும் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறி என்னுடைய சுற்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.